இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கேப்சூல்ஸ் ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸை வந்து நிறைய வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து மிச்சம் பேலன்ஸ் வந்து குவாலிட்டி டெஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேப்சூல்ஸும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸும் இருக்குது. இப்போது குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் ஆஃப் கேப்சூல் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கெமிக்கல் டெஸ்ட்டுன்னு ரெண்டு இருக்கா. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து டிஸ்இன்டெகிரேஷன் டெஸ்ட்டு, வெயிட் வேரியேஷன் டெஸ்ட், இதெல்லாம் வந்து நம்ம டேப்லெட்டு செகண்ட் யூனிட்டில் டேப்லெட் இருக்குது அதிலே படிச்சிருப்போம். டிசொல்யூஷன், டிஸ்இன்டெகிரேஷன், வெயிட் வேரியேஷனு அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அதனால சும்மா ஒரு கிளான்ஸ். ஆனால் இதில் என்ன ஒன்று, அதில் டேப்லெட் போட்டு பண்ணுவோம், இதில் கேப்சூல் போட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். முதல்ல டிஸ்இன்டெகிரேஷன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு நிமிஷம். முதல்ல டிஸ்இன்டெகிரேஷன்னா ஒரு டேப்லெட் வந்து அப்படியே குட்டி குட்டியாக பிரிஞ்சு அப்படியே கரைஞ்சிடுறது. அதாவது அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் நோ ரிசிடிவே இல்லாமல் அது வந்து அப்படியே சால்வபிள் ஆகுது, சஸ்பெண்ட் ஆகிடுறது. ஓகேவா? கரைஞ்சிடுது. இப்போ வந்து இது உங்களுக்கு பிக்சரோட சொன்னால் இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு நிமிஷம். இப்போ இதுதான் டிஸ்இன்டெகிரேஷன் அப்பாரட்டஸ். இது எல்லாருமே லேபில் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, 6 டியூப், அது ஒன்றுத்துலேயும் கேப்சூல் போட்டு வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து இதுலேயும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், கேப்சூல் வந்து 60 ml வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அதில். ஓகேவா? அதில் வந்து 37 டிகிரி ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க 37 டிகிரின்னு. அதில் வந்து ஒரு கேப்சூல் வந்து ஈச் டியூப்பில் வந்து போட்டு வச்சிடறோம். போட்டு வச்சு என்ன பண்ணோம், ஒரு 30 மினிட்ஸ் வந்து அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஆப்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அதில் ரெசிடிவே இல்லாமல் வந்து கரைஞ்சிடுது. அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து இதில் அந்த பிக்சர் காட்டினா உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு சொன்னது. ஓகேவா? இப்போ வந்து அதுதான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அக்கார்டிங் டு இந்தியன் ஃபார்மகோபியாவில் பார்த்தோம்னா, வாட்டரையும் பஃபரையும் வந்து பண்ணோம்னா 37 டிகிரி +or-2 டிகிரி 30 மினிட்ஸு. அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா வாட்டர், இது எனக்கு என்னன்னு புரியல ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும். ஆனால் ப்ரொசீஜர் வந்து நான் சொன்னது தான். ஓகேவா? அதான் 30 மினிட்ஸில் வந்து அதில் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா கேப்சூல்ஸ் வந்து அந்த நோ ரெசிடிவே இல்லாமல் அதில் வந்து கரைஞ்சிச்சானா 30 மினிட்ஸுக்குள்ளே அது வந்து டெஸ்ட்டு வந்து பாஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி 30 மினிட்ஸ்க்குள்ளே கரையாமல் ரெசிடிவ் வந்து அந்த குட்டி குட்டி தோள்கள் மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து பாஸ் ஆகலை அப்போ டெஸ்ட்டு. அப்படி இதை வச்சு டிஸ்இன்டெகிரேஷன் பண்ணலாம். வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகேவா? வெயிட் வேரியேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப குழப்பம், அதனால் நல்லா கவனிங்க. முதல்ல என்ன பண்ணுறோம், ஒரு 20 கேப்சூல்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் டிட்டர்மைன் தி ஆவரேஜ் வெயிட். ஆவரேஜ் வெயிட்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கேப்சூல் வந்து இண்டிவிஜுவலாக வந்து வெயிட் போட்டுக்கணும். ஒன்று ஒன்றா வெயிட் பண்ணி மொத்தமாக ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் வெயிட் கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஆவரேஜ் வெயிட் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 90 to 110% வரையும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த கேப்சூல்ஸ்லாம் வந்து இஃப் நாட் ஆல் கேப்சூல்ஸ் ஃபால்ட் அந்த லிமிட்டுக்குள்ளே வரலையானா திரும்ப என்ன பண்ணுறோன்னா, திரும்ப 20 கேப்சூல்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக திரும்ப வெயிட் போடுறோம். அது எப்படி வெயிட் போடுறோம்? இப்போ தானடா வெயிட் போட்டோம் இண்டிவிஜுவலானா. இந்த வெயிட் எப்படி போடுறோன்னா, அது உள்ளே இருக்கிற நெட் கண்டக்டெல்லாம் எடுத்துட்டு அது உள்ள வெறும் எம்டி ஷெல்லை வந்து இண்டிவிஜுவலாக வெயிட் பண்ணுறோம். புரியுதா? வெயிட் தி எம்டி ஷெல் இண்டிவிஜுவலி. வெறும் அந்த கேப்சூல் அட்டையை மட்டும் உள்ளே இருக்கிற மருந்தெல்லாம் பவுடரில் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறோம். இப்போது இந்த நெட் கண்டென்ட் ஆஃப் இண்டிவிஜுவலி எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, த வெயிட் ஆஃப் ஷெல்லையும் கிராஸ் வெயிட்டையும் பண்ணி கண்டுபிடிக்கணும். வெயிட் ஆஃப் ஷெல் எப்படின்னா, இப்போ நம்ம வெயிட் பண்ணோம் இல்லையா ஷெல்லு, அதை வந்து ஆவரேஜ் போட்டு இது பண்ணுறது. ஆவரேஜா இல்லை அப்படியே தான். இப்போது இண்டிவிஜுவலாக ஒரு எம்டி ஷெல் எடுக்கிறோம்ல, அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதை போட்டுக்கணும். கிராஸ் வெயிட்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெட் கண்டென்ட்டு, அதாவது பவுட்ரோடு வச்சு ஒரு கேப்சூல் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து கிராஸ் வெயிட்டு. இதையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நெட் கண்டென்ட் ஆஃப் கண்டென்ட் இண்டிவிஜுவலி, அந்த உள்ளே இருக்கிற பவுட்ரோட கண்டென்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போது நம்ம இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு அந்த கேப்சூலை கழட்டி அது உள்ளே இருக்கிற பவுட்ரை அப்படியே தனியாகவே வேவ் பண்ணிக்கலாமே, டேரெக்டாகவே நெட் வெயிட் ஆஃப் கண்டென்ட் கிடச்சிருமே. அப்படி அது மாதிரி பண்ணால் வந்து நமக்கு வந்து வெளியே இருக்கிற அட்மாஸ்பியர் மாய்ஸ்டர்னால வந்து நமக்கு வந்து வெயிட் வந்து வேரியேஷன் ஆகலாம், அக்யூரேட்டாக கிடைக்காது. அதனால தான் வந்து இந்த மாதிரி கேல்குலேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது நம்ம வந்து நெட் வெயிட் ஆஃப் இண்டிவிஜுவலி கண்டுபிடிச்சிட்டாச்சு, அதான் இண்டிவிஜுவல் நெட் கண்டென்ட் கண்டுபிடிச்சாச்சு. மைனஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோன்னா, டிட்டர்மைன் தி ஆவரேஜ் நெட் கண்டென்ட். ஆவரேஜ் நெட் கண்டென்ட்னா என்னது? இங்கே ஆவரேஜ் வெயிட் கண்டுபிடிச்சி இல்லையா,
அதுதான் வந்து ஆவரேஜ் நெட் கண்டென்ட். அதுவும் இப்போ கண்டுபிடிச்ச அந்த இண்டிவிஜுவல் நெட் கண்டென்ட்டும் ரெண்டுத்தையும் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா அது எவ்வளோ லிமிட்ஸ் இருக்கணும்னா இந்த லிமிட்ஸை வச்சு தான் அந்த டெஸ்ட்டு பாஸ் ஆகலையான்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு லிமிட்ஸ் வந்து நாட் மோர் தென் 2 ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 10% ஆஃப் ஆவரேஜ் நெட் கண்டென்ட். ஆவரேஜ் நெட் கண்டென்ட்டை விட 10% வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடாது 2க்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. இஃப் நோ கேஸ் இஃப் டிஃப்ரென்ஸ் கிரேட்டர் தென் தி 25%, டிஃப்ரென்ஸை சொல்கிறாங்க பர்சன்டேஜ்னு. அதாவது இது 10% வந்து இதை விட இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத வந்து ஓகேவா டிஃப்ரென்ஸை வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. சப்போஸ் வந்து அப்படி இருந்ததுன்னா 2க்கு மேலேயோ இல்லை வந்து அப்படி இருந்ததுன்னா நாம் என்ன பண்ணுறோம், 6 கேப்சூல்ஸை வந்து டிவியேட்டட் ஃப்ரம் தி ஆவரேஜ் பிட்வீன் 10 to 25 வந்து சப்போஸ் இருந்ததுன்னா திரும்ப என்ன பண்ணோம், ஒரு 40 கேப்சூல்ஸ் வந்து திரும்ப எடுத்துக்கின்னு அதே மாதிரி இதே ப்ரொசீஜரை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். ஓகேவா, 20 ஆல்ரெடி ஏன் 40ன்னு சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 20 எடுத்துட்டோம், இப்போ ஒரு 40 எடுக்கிறோம். ரெண்டுத்தையும் சேர்த்தா மொத்தமாக என்டையராக 60 கேப்சூல்ஸா, அதை தான் வந்து இங்கே 16 சொல்கிறாங்க கீழே. ஓகேவா, ஏன் ஆவரேஜ் கண்டென்ட் ஆஃப் என்டையர் இதில் 40ல் கண்டுபிடிக்கிற இதோட நெட் கண்டென்ட்டையும் மேலே 20 கண்டுபிடிச்ச நெட் கண்டென்ட்டையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஆவரேஜ் கண்டென்ட்டாக கண்டுபிடிக்கிறோம் 60க்கு. அதை வந்து திரும்ப டீவியேஷன் பண்ணுறோம் நியூ ஆவரேஜாக. இதை தான் வந்து அந்த நியூ ஆவரேஜாக பண்ணால் கண்டிப்பாக வந்து டெஸ்ட்டு பாஸ் ஆகிடும். இதுதான் வந்து டெஸ்ட் வேரியேஷன். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இப்போது சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூலுக்கு எப்படி வெயிட் வேரியேஷன் பண்ணுறதுனா இதே மாதிரி தான், ஈஸி தான். இது உள்ள லிக்விட் தானே இருக்குது, அதனால் என்ன பண்ணணும், அதை எடுத்து கட் பண்ணோம்னா அது உள்ளே இருக்கிற லிக்விட்லாம் வந்து தனியாக வெளியே வந்துடுமா, அதை வந்து வாஷ்டு பண்ணிக்கணும். சூட்டபிள் சால்வெண்ட்டில் வாஷ் பண்ணணும், தண்ணியில் எடுத்து போய் கழுவிடக்கூடாது. வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த சால்வெண்ட்டில் வந்து அது சால்வெண்ட்டில் கழுவிட்டு அப்புறம் எவாப்ரேட் பண்ண விட்டோம்னா அந்த ஷெல்லு வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எம்டி ஷெல்லை வந்து வெயிட் பண்ணி தனித்தனியாக எல்லாத்தையும் அந்த மாதிரி உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து தனித்தனியாக வெயிட் போட்டு ஒரு 20 சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல் எடுத்து பண்ணிட்டு அதுக்கு ஒரு நெட் கண்டென்ட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது வந்து வெயிட் வேரியேஷன். ஓகேவா, டிசொல்யூஷனுன்றது ஈஸி தான். டிசொல்யூஷன் டெஸ்ட் வந்து இது வந்து கெமிக்கல் டெஸ்ட் இதுலேருந்து. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு கெமிக்கல் டெஸ்ட். இது வந்து அப்பராட்டஸ் பார்த்தா அவங்களுக்கே புரிஞ்சிடும். இது வந்து பேஸ்கெட்டில் பண்ணுறது. ஐபியும் யூஎஸ்பிக்கும் போத்துக்குமே இது வந்து அஃபிஷியலான இது தான். ஒரு ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். என்ன பண்ணோன்னா இதுக்கு வந்து நமக்கு இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்து டிசொல்யூஷன் அப்பராட்டஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா, அந்த டிசொல்யூஷன் அப்பராட்டஸ் எப்படி இருக்குன்னு நான் இப்போ பிக்சரில் காட்டுறேன். இதுதான் வந்து டிசொல்யூஷன் அப்பராட்டஸ். ஓகேவா, கீழே வந்து இது மாதிரி இருக்குவாங்க, அதாவது எப்படி சொல்கிறது, பேஸ்கெட்டாக வந்து கீழே இருக்கு பாருங்கள். இது வந்து மிக்ஸ் பண்ணுறது மேலே, இதை வச்சு தான் வந்து டிசொல்யூஷன் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து டிசொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 3 மினிட்ஸில் இப்படியாவது, 4 மினிட்ஸில் இப்படியாவது, திரும்ப 10 மினிட்ஸில் வந்து இப்படியாவது, இன்னும் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க இது. ஓகேவா, இப்போ இது மாதிரி தான் கேப்சூல் வந்து இப்படி இருக்குதா, அது முதல்ல தண்ணியில் போட்டால் எப்படியாவது 5 நிமிஷம், அப்புறம் 10 நிமிஷம், அப்புறம் 15 நிமிஷம், இது மாதிரி 30 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாக வந்து டிசொல்யூஷன் கரைஞ்சிடும். அதுக்கு தான் வந்து இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 6 கேப்சூலை வந்து நம்ம இதில் வந்து செக் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து ஏன்னா இதில் 6 இது தான் இருக்கும், அதனால் 6 கேப்சூல் தான் நம்ம தனித்தனியாக போட்டு செக் பண்ணுறோம். இப்போ வந்து கேப்சூல் வந்து பேஸ்கெட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு அதை வந்து டிசொல்யூஷன் மீடியமில் வந்து இமர்ஸ் பண்ணிக்கிறோம். பேஸ்கெட் இஸ் இமர்ஸ் டிசொல்யூஷன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபைடு ஸ்பீடில் குறிப்பிட்ட அளவில் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, அந்த டிசொல்யூஷன் மீடியமில் என்ன இருக்குன்னா 1000 ml கிளாஸ் வெசல்ஸ் இஸ் மெயின்டைன் 37 டிகிரி. 37 டிகிரினாவே ரூம் டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வித் சூட்டபிள் பாத்து. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா ஸ்டீர் பண்ணுறோம் அந்த ஸ்பீடை வச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இது இருக்குது, இதுக்கு மோனோகிராஃப் சொல்லுவாங்க. ஓகேவா, அது இதில் சொல்கிறத விட நாங்கள் இது சொல்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போது இந்த மோனோகிராஃப் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த மோனோகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா டி வந்து என்னதுன்னா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி டி பார்க்கணும். டி த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் ஸ்பெசிஃபைடு இன் மோனோகிராஃப். மோனோகிராஃபில் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் வந்து
இத்தனை அமௌண்ட்டு தான் வந்து டிசால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க, நீ எந்த டிசொல்யூஷன் பண்ணி டெஸ்ட்டு. ஆனால் நாங்கள் சொல்கிறத விட ஒரு 5% வந்து நீ உனக்கு வந்த வெயிட்டை வந்து 5% ஆட் பண்ணிக்க நாங்கள் சொல்கிறத விட. அது வந்து கரெக்டாக வந்து இந்த வெயிட் கூட வந்து ஒத்து போச்சுன்னா தான் அது பாஸு அப்படின்னு வந்து இவங்களாம் ஒரு இது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்பெசிஃபைடு வந்து எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து டிசால்வ் ஆகிருக்கு, டிசொல்யூஷன் ஆகிருக்கு, எந்த டைமு அப்படின்னு வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 6 டேப்லெட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, டினா இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் மோனோகிராஃப் வந்து ஒரு 5% வந்து ஆட் பண்ணுறோம். அதாவது நமக்கு வந்து இதோட ஆட் பண்ணுறோம். அது வந்து இவங்க கொடுத்த மோனோகிராஃப் கூட மேட்ச் ஆச்சுன்னா தான் பாஸ். அப்படி மேட்ச் ஆகலைன்னா ஃபெயிலு. ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஃபெயில் ஆகிடுது, அடுத்த 6 டேப்லெட்டு அதுவும் திரும்பவும் ஃபெயில் ஆகிடுது. ஓகேவா? இது வந்து எப்படின்னா டி கூட வரதை விட ஒரு 15% வந்து மைனஸ் பண்ணுறோம். இதில் வந்து 5 ஆட் பண்ணோம், இதில் 15 மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஆவரேஜ் ஆஃப் 12 யூனிட்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கே மேலே 6 பண்ணோம், கீழே 6 பண்ணல, அதனால தான் 12க்கு மொத்தமாக சேர்த்து சொல்கிறாங்க இவங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இங்கே S1 S2ன்னு இருக்கு பாருங்கள். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்னதே தான். S1 ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல் 6 டேப்லெட்டு, ஸ்டேஜ் 2 அதே தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் என்னென்னா திரும்ப 12 டேப்லெட்ஸ் வந்து ஸ்டேஜ் 3ல் எடுக்கிறாங்க. மேலே 6, கீழே 6, ஸ்டேஜ் 2லேயே 6, ரெண்டும் 12, இங்கே தனியாக 12, மொத்தம் 24 ஆவரேஜ் யூனிட்டு. அதே தான் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் டி. அதாவது ஈக்குவலாகவும் இருக்கலாம், டிக்கு அதிகமாகவும் இருக்கலாம். ஓகே. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நோ யூனிட் லெஸ் தென் டி, டிக்கு கம்மியாக இருக்கக்கூடாதான். ஓகேவா? இவங்க சொல்கிற ஒரு மோனோகிராஃபுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, அப்புறம் 25%க்கும் மேலேயும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஈக்குவலாக இருக்கலாம், டிக்கும் மேலே இருக்கலாம், ஆனால் டியோட கம்மியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஃபெயிலு. அதுதான் வந்து ஃபஸ்ட்லேயும் சொல்கிறாங்க, செகண்ட்லேயும் சொல்கிறாங்க. அது சொல்ல மறந்துட்டேன் செகண்டில். ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென். ஓகேவா? இது பாயிண்ட் ஈஸி தான், எல்லாத்துக்கும் சேமாக தான் வரும். ஈக்குவலாகவும் இருக்கலாம், கிரேட்டராகவும், டியோட கிரேட்டராகவும் இருக்கலாம், ஆனால் வந்து கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செகண்டில் கம்மியாக இருக்கிறதுனால தான் அது ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேவா? தேர்டில் வந்து அந்த டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து இன்னும் ஒரு 3 டெஸ்ட்டு தான் இருக்குது. அது டப்புன்னு பார்த்துடலாம். கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி. கண்டென்ட் யூனிஃபார்மிட்டினா உங்களுக்கே தெரியும். இது வந்து அசேவ் பண்ணுறது, அசேவ் பண்ணி அது யூனிஃபார்மிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறது. இது ஒன்றுமே இருக்காது. ஒரு 10 கேப்சூல் வந்து எடுத்துக்கணும், அதை வந்து அசேவ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த அசேயில் வந்து முதல்ல 9 டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் 10ல். அதுதான் சொல்கிறாங்க 9 ஆஃப் 10னா 10ல் 9 எடுத்துக்கிறோம். அது வந்து ரேஞ்சு வந்து பார்க்குறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 15, 85 to 115% இருக்குது. அது வந்து ஃபெயிலு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற யூனிஃபார்மிட்டி வந்து அதில் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 20 கேப்சூல்ஸ் வந்து அசேவ் பண்ணுறாங்க திரும்ப எடுத்து. அந்த 20 கேப்சூல்ஸ் வந்து என்ன பண்ணால், ஆல் கேப்சூல் வித்தின் எ ரேஞ்ச் ஆஃப் 25% to 75 to 120% இருக்குது. அப்போ வந்து இது வந்து பாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் வந்து கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி வந்து பண்ணுறது. அவங்க சொல்கிற ரேஞ்சுக்கு வந்து நம்ம கரெக்டாக வர வைக்கிறது. முதல்ல 10, அப்புறம் திரும்ப 20 பண்ணுறாங்க. அடுத்தது இது செம ஈஸி. கேப்சூல்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி. இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க. இதில் என்னன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 80% RH அட் ரூம் டெம்பரேச்சர் இன் ஓப்பன் கண்டெய்னர். RH வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகேவா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா ஒரு கால மாற்றம் மாதிரி சொல்கிறது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா அதுதான் சொல்கிறாங்க. ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஓப்பன் கண்டெய்னரில் நம்ம கேப்சூலை வைக்கிறோன்னா அதோட தன்மை வந்து எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டியாக இருக்கா, எந்த வித இதுவும் நேச்சுரலாக எதுவும் அதுக்கு பாதிப்பு ஆகலையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 40 டிகிரியில் வந்து ஓப்பன் கண்டெய்னரில் வந்து கேப்சூலை போட்டு வைக்கிறாங்க, அது ஒரு செக்கு. அப்புறம் க்ளோஸ் கண்டெய்னரில் வந்து 40 டிகிரியில் ரெண்டுத்தில் செக் பண்ணுறாங்க. அதில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 80% வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த டெஸ்ட்டு வந்து ஃபெயிலு. இதுதான் வந்து கேப்சூல் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி. அடுத்தது வந்து மாய்ஸ்டர் ப்ரிமியேஷன் டெஸ்ட்டு. இது வந்து எனக்கே குழப்பது. இது நான் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன். ப்ரிமியேஷன் டெஸ்ட்னால் வந்து எப்படி சொல்கிறதுனா, அட்ராக்ட் ஆகிற மாதிரி. மாய்ஸ்டர் வந்து அந்த கேப்சூலை வந்து டேமேஜ் பண்ணிடுறது. அதுதான் வந்து ப்ரிமியேஷன் சொல்கிறது. மாய்ஸ்டர் வந்து அட்டாக் ஆகிடுறது. இப்போ இந்த மாய்ஸ்டர் வந்து அட்டாக் ஆயிடுச்சா அப்படின்றத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கலர் ரிலவெண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து இங்கே இருக்கு பாருங்க, டிசிகண்ட் பில்லட்ஸ். டிசிகண்ட்னால் வந்து எப்படி சொல்கிறது,
டெசிகண்ட்னா வந்து ஊறுறதுன்னு அர்த்தம். இப்போ வந்து இப்போ காட்டனில் வந்து தண்ணி ஊற்றுறோன்னா அந்த தண்ணி வந்து ஊறுது இல்லையா காட்டனில், அது மாதிரி வந்து கலர் வந்து அந்த கேப்சூலில் வந்து அப்படியே ஊறுறது. அது மாதிரி ஊறுற மாதிரி ஆச்சுன்னா அந்த கலர் சேஞ்சை வச்சு நம்ம வந்து இந்த மாய்ஸ்டர் வந்து அதில் உருவாயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை தான் வந்து இதில் வந்து நம்ம சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட்லேயும் அதுதான், ஒன்லி கலர் சேஞ்ச் இட்ஸ் இண்டிகேட் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் மாய்ஸ்டர் வந்து அப்சார்ப் ஆகிருக்கு அப்படின்றத கலர் சேஞ்சை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து இதுக்கு அவ்வளோதான். இதே வந்து நீங்கள் சாஃப்ட் ஜிலாட்டின் கேப்சூலுக்கும் எழுதலாம்.